Hello everyone. இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.5ல நம்ம 9th question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 2 mark question, ஓகேவா? questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோமா? Let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear equation from z into z. Find f of x. அதாவது எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ல எனக்கு ஆர்டர் பர் ஃபார்மேட்ல வந்துட்டு என்னோட எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? இதுல ஜெட்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அப்படின்னா எனக்கு இது எல்லாமே இன்டீஜர்ஸ், ஓகேவா? இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என்னோட லீனியர் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா நான் இங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரியும் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டர் பேர் எடுத்துக்கிறேன், -1, 3, சரிங்களா? இப்போ இதில் என்னோட -1 வந்துட்டு என்னோட எக்ஸ் வேல்யூ ஆர்டர் பேரில், 3 வந்துட்டு என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இல்லையா? அப்போ இதை வச்சு நான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் எக்ஸ்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, -1, 3 எடுத்துக்கிறேன், ஓகேவா? எனக்கு -1 வந்துட்டு என்னோட எக்ஸ் வேல்யூ, 3 வந்துட்டு என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ. நான் இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் பியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்போது எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 இஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸுக்கு பதிலாக -1 பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு எனக்கு 3 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 வந்துட்டு -a பிளஸ் பின்னு இருக்கும். அதை நான் வந்துட்டு -a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன், ஓகேவா? அப்போ எனக்கு -a பிளஸ் b வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு 3ன்னு தெரியும். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஆர்டர் பேர் எடுத்துக்கிறேன், 0, -1, ஓகேவா? இதில் எனக்கு வந்துட்டு 0 வந்துட்டு எக்ஸ், -1 வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேவா? அப்போ நான் இங்க என்ன பண்ணுவேன்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ 0 பிளஸ் பி. இப்போ எனக்கு இங்கே -1 இருக்கும், ஏ இன்டூ 0 0 தான். ஸோ நான் வந்துட்டு அதை எழுதலை, அதுக்கு பதிலாக நான் பின்னு எழுதிக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன தெரிஞ்சிருச்சு? பி இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 2, -1 வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே தேவைப்படாது. ஏன்னா எனக்கு இங்கே பி வேல்யூ கிடச்சிருச்சு. இதை நான் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணாலே எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? எனக்கு ஏ வேல்யூவும் தெரிஞ்சிரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் 2 in 1. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா 1ல? அப்போ எனக்கு -a, எனக்கு ப்ளஸ் இருக்கு இங்கே, ப்ளஸ் எனக்கு b என்னது? -1. அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு 3, ஓகேவா? அப்போ நாங்கள் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். -a ப்ளஸ் இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 3. -1 நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ -a இஸ் ஈக்குவல் டு 3 + 1. 3 + 1 என்ன? 4. அப்போ எனக்கு a இஸ் ஈக்குவல் டு -4. எனக்கு வந்துட்டு -a கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் 4 பக்கத்தில் மைனஸ் கொண்டு வந்து பார்ப்பேன். எனக்கு a இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ என்னோட ஏ அண்ட் பி வேல்யூஸை வந்துட்டு நான் என்னோட ஈக்குவேஷனில் நான் வந்து எழுதலாமா? எழுதுறேன். எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஓகேவா? இதில் என்னோட ஏ வேல்யூ என்ன அப்படின்னா -4, எக்ஸ் நான் அப்படியே எழுதிப்பேன், ப்ளஸ்ஸு எனக்கு பி என்னது? -1. இப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கலாமா? ஸோ -4x ப்ளஸ் இன்ட்டு -1. அப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே என்னன்னு தெரிஞ்சிருச்சு? -4x - 1 தான் என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு குவிக் சம்மரி பார்க்கலாமா? ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க? இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃபங்க்ஷனை எப்படி கொடுத்துருக்காங்க? ஆர்டர் பேர் ஃபார்மேட்லலாம் இருக்குது என்னோட எலிமெண்ட்ஸ், ஓகேவா? இதில் எல்லாமே எனக்கு இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி லீனியர் ஈக்குவேஷனோட இதை எடுத்துக்கிறேன், ஓகேவா? அப்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது என்னோட ஆர்டர் பேரில் இது என்னோட எக்ஸ், -1 வந்துட்டு எக்ஸ், 3 வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏன் பி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லையா? அப்போ நான் -1, 3 எடுத்துக்கிறேன். இது எக்ஸ், -1 வந்துட்டு எக்ஸ், 3 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 இஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸுக்கு பதிலாக -1 ப்ளஸ் பி. அப்போ எனக்கு என்ன ஆகும்? 3 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு -1 வந்துட்டு -a ப்ளஸ் பி.
அப்போ நான் என்ன எழுதிப்பேன்னா மைனஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா, இதை வந்து நீ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் 0, -1 0, -1 எடுத்திருக்கேன். 0 வந்துட்டு என்னோட எக்ஸ், -1 வந்துட்டு என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ 0 பிளஸ் பி. எனக்கு ஏ இன்டூ 0 என்னது 0 தான். ஸோ அதை நான் எழுத தேவையில்ல. அப்போ எனக்கு -1 இஸ் ஈக்குவல் டு பி. இதை நான் வந்து எப்படி எழுதிப்பேன்னா பி இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது என்னோட ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் 2, -1 பெர்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே பி வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை நான் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணாலே எனக்கு ஏ வேல்யூ கிடைச்சிரும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டியூட்டிங் த ஈக்குவேஷன் 2 in 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் ஏ ப்ளஸ் எனக்கு பி வந்துட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் -a ப்ளஸ் இன்ட்டு -1 இஸ் ஈக்குவல் டு 3. -1 வந்துட்டு நான் ரைட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ 3 + 1 ஆகிடும். அப்போ 3 + 1 என்னது 4. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு எழுதுவேன். ஏன்னா எனக்கு மைனஸ் வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் தான் இருக்கணும், லெஃப்ட் சைடில் ஏ கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நமக்கு ஏ அண்ட் பி வேல்யூ வந்துட்டு தெரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏக்கு பதிலாக நான் -4x வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா, -4x அப்படியே இருக்கும். ப்ளஸ் பிக்கு பதிலாக எனக்கு -1 இல்லையா, ஸோ -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4x -1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தேங்க்யூ.